Hi everybody, welcome to Kishore Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 37 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 6.21 இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. √3 = 1.732 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த படத்தை நல்லா கவனிங்க. கலங்கரை விளக்கத்தை ஏபின்னு எடுத்திருக்காங்க. இதுதான் அந்த கலங்கரை விளக்கம். சி மற்றும் டி இந்த கப்பல்கள் இருக்கிற இடம். சிங்கிற இடத்துல ஒரு கப்பல் இருக்குது, டிங்கிற இடத்துல ஒரு கப்பல் இருக்குது. இப்போது அந்த கப்பலுக்கும் இந்த கலங்கரை விளக்கத்துக்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிற கப்பல் 30 டிகிரி கோணத்தில் இருக்குது, டிங்கிற கப்பல் 45 டிகிரி கோணத்தில் இருக்குது. அந்த கோணங்களையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது கோணம் ஏசி பி 30 டிகிரி, கோணம் ஏடிபி 45 டிகிரி. இப்போது செங்கோண முக்கோணம் பிஏசி, இந்த செங்கோண முக்கோணம் பிஏசியை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதில் tan தீட்டாவை எப்படி எழுதலாம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான் tan தீட்டா. இதில் கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எது? எதிர்பக்கம். ஸோ ஏபி தான் எதிர்பக்கம். ஏபி இஸ் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்னது? அது பக்கத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுதான் அடுத்துள்ள பக்கம். ஸோ ஏசி தான் அடுத்துள்ள பக்கம். ஸோ tan தீட்டா = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஏபி பை ஏசி. அது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√3. இதுதான் tan 30 டிகிரியோட மதிப்பு. ஸோ ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 200 மீட்டர் தொலைவுன்னு. ஸோ ஏபி = 200 இஸ் டிவைடட் பை ஏசி அப்படியே போட்டுக்கணும். இப்போ ஏசி = 200 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல போகும். √3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகையில் பெருக்கல்ல போகும். ஸோ 200√3. இப்போது அதே மாதிரி செங்கோண முக்கோணம் பிஏடி அதை எடுத்தோம் அப்படின்னா அதில் 45 டிகிரி கோணம் இருக்குது. ஸோ tan 45 டிகிரி = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் ஏபி இஸ் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏடி. ஏபியோட வேல்யூ 200ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் டிவைடட் பை ஏடி. tan 45 டிகிரியோட மதிப்பு 1. ஸோ ஏடியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 200 கொண்டு போனோம் அப்படின்னா 1ஐயும் 200ஐயும் பெருக்குனா 200ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் கண்டுபிடிச்சது ஏசியும் ஏடியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏசியையும் ஏடியையும் கூட்டினோம் அப்படின்னா ரெண்டு கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு கிடச்சிருமா? ஸோ சிடி = ஏசி ப்ளஸ் ஏடி. ஏசிக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்? 200√3 ப்ளஸ் ஏடி 200. இப்போது 200 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா √3 + 1ன்னு கிடைக்குமா? அதாவது இந்த 200 வெளியில் எடுத்துருவோம், 200 இடத்துல 1 வரும். இப்போ √3ஓட மதிப்பு கொடுத்துருந்தாங்களா? 1.732ன்னு. அந்த 1.732ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 2.732ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 200ஐயும் 2.732ஐயும் பெருக்கணும். புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டு லாஸ்ட்டு கிடைக்கிற ஆன்சரில் புள்ளி வைக்கலாம். அப்போது 2732 200ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 2ஆல் பெருக்கி கிடைக்கிற ஆன்சரில் 2 0வை ஆட் பண்ணிக்கலாம். 2 4 2 6 7 14க்கு 4 மிச்சம் 1 2 4 5. இப்போது 2 0 ஆட் பண்ணணும். அப்புறம் 3 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி இருக்கா, அதே மாதிரி 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. இப்போ என்ன?
546.4ன்னு கிடச்சிருக்கா. அதுதான் 2 கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு. 546.4 மீட்டர். இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.